கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தகப்பன் நம்மை இந்த 7 மாதங்களும் அருமையாய் பாதுகாத்து வந்த கிருபைக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்தி நடத்தினீரே. என் ஞானத்தை தந்தீரே. உமக்கு பயப்படும் பயத்தை நீர் எங்களுக்குள்ளே வைத்தீரே. உமக்கு நன்றி. தொடர்ந்து ஓடக்கூடிய ஆண்டவரே தைரியத்தை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். இந்த நாளிலும் ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பிரியமானவர்களே, அநேகர் யோசிப்பார்கள், ஏன் இவர்கள் ஆண்டவரை தேடுறாங்க, ஏன் இப்படி சர்ச்சுக்கு போகிறதுனா அப்படி வைராக்கியமாக போகிறாங்களே, இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அநேகர் சிந்திப்பார்கள். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதற்குள்ளே இருக்கிற ரகசியங்கள். இப்பொழுது கூட பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஒரு பிரச்சனை, ஒரு பயப்படும் காரியம் அப்படி நம்ம வாழ்க்கையில் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு இருள் சூழ்ந்தது போல ஒரு நினைவு வரும். பயமாக இருக்கும், எப்படி நடக்குமோ என்ன ஆகுமோ என்று பயப்படுவார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட பயத்திற்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறவராக. பயப்படாதே என்றால் என்ன அர்த்தம்? தைரியமாயிரு, விசுவாசமாயிரு, நம்பிக்கையாயிரு, உறுதியாயிரு என்று அதற்கு பின்னால் உள்ள அர்த்தங்கள் பாருங்க. அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது ஒரு பயமில்லாத ஒரு மனரம்யமான வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நீங்கள் கேட்கலாம், அவருக்கு செவி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுதல், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறது தான். அவருடைய வார்த்தையை தேடி நாம் வாசிப்பது, அதை தொடர்ந்து தொடர்ந்து அதை பின்தொடர்ந்து போவது தான், அதன்படி நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவது, இதெல்லாம் அவருக்கு செவி கொடுப்பதற்கு அர்த்தம். ஒருவர் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு நாம் பதில் கொடுத்து கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து நாம் வாசிக்க அதன் மேல் நமக்கு வாஞ்சை உண்டாகிறது. நீதிமானாக வாழ வேண்டும் என்ற உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வைராகியம் உண்டாகிறது. அதுதான் பிரியமானவர்களே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கான அர்த்தம். நமக்கு சமாதானம் நிறைந்த, பயமில்லாத, மனம் ரம்யமான, ஆபத்திற்கு பயப்படாத ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் கூட அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல நீங்களும் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், என் செவிகள் எப்பொழுதும் உமக்கு திறந்திருக்கிறது என்று அவர் முன்பாக அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அவர் தமது வார்த்தையின் மூலமாய் உங்களோடு அதிகமாய் இடைப்படுவார், உங்களை வழி நடத்துவார். இடராத செம்மையான பாதையிலே நடப்பதற்கு அவர் ஒத்தாசை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் தந்ததான ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கக்கூடிய கிருபையை இந்த நாளிலே ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே. ஆம் தகப்பனே, அதற்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறுகிற ஆண்டவரை கீழ்ப்படுதலை, தயவை, தாழ்மையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் தருவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் மக்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.